இல்ல. சிறை அப்படிங்கிற ஒரு மூவி இருக்குல்ல. அது ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே வந்து நீலோத்தி வந்து அந்த ஒரு சாங்ல குடுத்துருச்சுன்னே எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரைட்டிங் பயணம் அதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? சிறையுடைய ஒட்டுமொத்த கதையும் அதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் தான். இப்படி ஒரு களத்தை அவர் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. காற்றோட பட்டம் போல பாடல் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொண்டு வந்து உருவாக்கி கொடுத்தது. அயோத்தியில ஒளிப்பதிவாளரா ஒர்க் பண்ண திரு மாதேஷ் மாணிக்கம் சார் தான் திரைப்படத்துக்கும் ஒளிப்பதிவாளர். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு இவரை ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சாரும் காற்றோட பட்டம் போல பாடலை கேட்டுட்டு அப்புறம் கூப்பிட்டு பேசினார். கதை உட்காந்து ஒரு 10 நிமிடங்கள் அந்த முழு கதையும் சொல்லலை. அந்த பாடலுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் சொன்னாங்க. பவுண்டர் ஸ்கிரிப்டாக கொடுத்தாங்க. அந்த நேரேட்டட் பண்ணிவிட்டு இந்த சாங் இப்படி தான் இருக்கணுங்கிற நேரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஃபுல் ஸ்கிரிப்டாக கூட படிச்சுங்க கதையா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தேவைப்படுது, இயக்குனர் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறாரு, இந்த பாடல் எந்த இடத்துல இடம்பெறுது, அதோட முக்கியத்துவம் என்னங்கிறதெல்லாம் அங்கேயே சுரேஷ் ராஜகுமார் சார் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டாரு. அடுத்ததாக ஜஸ்டின் பிரபாகரன் சாரோட இசை வந்து அற்புதமாக கிடைச்சிது. அப்போ எல்லோருடைய விஷயங்களும் அற்புதமாக அமையும்போது நம்மளோட ரைட்டிங்கும் அங்கே அதுவாக போய் சேர்ந்துக்கிச்சு அது. அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீலோத்தியோடைய வெற்றியை. ஓகே சார்.